எல்லாமே ஆமா நமக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சு நம்ம செய்யறோம். காரியங்கள நம்ம நடத்துறோம். வேலைய நம்ம கரெக்ட்டா செய்யறோம். இது எல்லாமே நமக்கு பிடிக்கும். எல்லாமே ஏன்னா கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறாரு. நம்ம நம்ம காரியம் சுத்தி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு அதுக்கு மேல ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு மதிப்பு. நம்ம எப்படி இருப்போம்? எல்லாத்துலயுமே நேர்த்தியா காரியங்கள அழகா செய்யறதுக்கு கர்த்தர் நமக்கு பலத்த குடுக்குறாரு. கிருபைய குடுப்பாரு. எல்லாமே அப்படித்தான். பாருங்க மெயின் சீக்ரெட் என்ன தெரியுமா? அந்த அரியணையில, அந்த சிங்காசனத்துல, நம்மளுடைய மையத்துல யார உட்கார வைக்கணும்? ஆண்டவர உட்கார வைக்கணும். ஹalleluya! ஹalleluya! எல்லாரும் சேர்ந்து திரும்ப. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எல்லாரும் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம். எல்லாம் மியூட் எடுத்துட்டு அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஹalleluya. நல்ல எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடுங்க பார்க்கலாம். நல்ல துதிங்க. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. எங்களுடைய ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானதப்பா. உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானதப்பா. ஆண்டவரே இளைத்தவனை இளைப்பாற பண்ணுகிற இளைப்பாறுதலை அப்பா கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே பரிசுத்த ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோட மறைவிடமா இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க எங்களோட கேடகமா இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஒப்பற்ற செல்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. மறைவிடமே ஆராதனை என் உறைவிடமே உமக்கு ஆராதனை. மாடைக்கலமே ஆராதனை என் புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. எல்லாரும் ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். ஒரு காரியத்த நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த பாடல நல்லா அனுபவித்து பாடுங்க. ஆண்டவர் நமக்காக அத்தனை பாடுகளையும், அத்தனை கோரமான ஒரு பனிஷ்மென்ட். சிலுவை மரணம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரணம். அதுதான் வந்து ஹையஸ்ட் பனிஷ்மென்ட். இருக்கிறதுலே வந்து ரொம்ப கேவலமான ஒரு பனிஷ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான காரியம். அது அதனாலதான் அது பாருங்க அது ரொம்ப பெரிய காரியம். சும்மா நம்ம நினைக்கிற மாரி, இதெல்லாம் ஒரு பெரிய இதா? அவர் வந்து நம்ம எல்லா மனிதர்களும் தான் சாகுறாங்க. எத்தனையோ பேர் கோர மரணம் அடையறாங்க. அப்படி இல்ல. இது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. அதை குறித்து எனக்குமே தெரியாது. நான் சின்னதுல எனக்கு அ மே ஒரு 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 வேற மதத்துல இருந்து வந்த ஒரு அக்கா, ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளை. நான் லிடியா மாரி இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அப்ப அவங்க வந்து எங்க அம்மா கிட்ட கேட்கறாங்க. "எனக்கு ஏன் இவ்ளோ பாடு? எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம்? நான் ஆண்டவர நம்பி தானே வந்துட்டேன். எனக்கு ஏன் இவ்ளோ ஒரு இது?" அப்படி இப்படின்னு சொல்லக்குள்ள எங்க அம்மா சொல்றாங்க, "பாரு ஆண்டவர் உனக்காக சிலுவையில மரிச்சிருக்கிறாரு. எங்க அம்மாக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவரு மாத்துவாரு. அவர நீ நம்பு. அவரு எவ்வளவு பாடுகள சுமந்திருக்கிறாரு." அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, "அம் ப ஆண்டவர் வந்து எவ்வளவு கீழ்ப்படிதலோட கடைசி வரைக்கும் நடந்துகிட்டாரு.
இதெல்லாம் பாருங்க எனக்கு மறக்கவே இல்ல. எப்போ நடந்தது? எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப அவங்க அவங்க சொல்றாங்க, என்ன ஒரு சிலுவையில மரிச்சாரு ஆண்டவர் அவ்வளவுதானே. எத்தனையோ பேர் இப்ப சாகுறது இல்லையா? அத காட்டிலும் நெறைய பெரிய பெரிய கஷ்டமான மரணங்கள்லாம் இருந்திருக்குதே. சிலுவை மரணம் அவங்க சிலுவையில ஆணி அடிச்சாங்க. அ இவ்ளோ நேரம் தூக்கிட்டு போனாங்க. அவ்வளவுதானே. அவங்களுக்கு புரியல. எங்க அம்மாவுக்கும் தெரியல. சொல்ல தெரியல. ஏன்னா அந்த சிலுவை மரணத்த குறித்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு தெரியல. எனக்கு இது ரொம்ப நாளா, ரொம்ப வருடங்களா, நானும் என் மனசுக்குள்ளேயே இந்த கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஆமா ஆண்டவரே, எத்தனையோ பேரு ஆக்சிடென்ட்ல மரிக்கிறாங்க, அப்படி இது பண்றாங்க, அப்படி இப்படி என்னென்னமோ மரணங்கள் இருக்கு. அப்ப உமக்காக ரத்த சாட்சிகளா மரித்தவங்களும் இருக்கிறாங்க தானே! தோல உரிக்கிறாங்க, சிலுவையில தலைகீழ தொங்க விட்டு அடிச்சிருக்காங்க. அப்ப என்ன ஆண்டவரே, வாட் இஸ் ஸ்பெஷல் இன் யுவர் அந்த குரூசிஃபிகேஷன்ல அப்ப உங்க சீஷர்களும் அந்த மாரிலாம் மரிச்சிருக்கிறாங்க. இந்த காலத்திலயும் ரத்த சாட்சிகளா எத்தனையோ பேர் மரிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த சிலுவை மரணத்திற்கும் இதுக்கும் என்ன ஆண்டவரே பெரிய வித்தியாசம்? அப்ப என்ன ஆண்டவரே நீங்க அது ஏன் அவ்வளவு பெரிய மேன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாட்கள் யோசித்தது உண்டு. ரொம்ப வருடங்கள். ஆனா அதுக்கப்புறமாக ஆண்டவர் எனக்கு ரொம்ப சில காரியங்கள் எல்லாம் நானு மெசேஜஸ்ல நெறைய காரியங்கள பார்க்க பார்க்க எனக்குள்ள இருந்த அந்த சின்ன வயசுல இருந்த அந்த கேள்விகளுக்கு எனக்கு பதில் கொடுத்தார். அப்பதான் நான் புரிஞ்சுகிட்டேன். ஓ! இந்த சிலுவையில ஆண்டவர் இவ்ளோ பெரிய காரியங்கள செய்திருக்கிறாரா? இது இவ்ளோ பெரிய ஒரு வெற்றியா? இது இவ்ளோ தூரம் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டிருக்காரா? இவ்ளோ ஒரு வலிகளையும், வேதனைகளையும் ஒரு மனுஷனுடைய நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கில்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா எப்படி இருக்கு? அப்படியே தூங்க முடியறது இல்ல. ரொம்ப ஒரு கில்ட் இருக்கா? ஒரு மாதிரி தூங்க முடியாம கஷ்டத்த குடுக்குது. அ அந்த ஒரு மனுஷனுடைய கில்ட்டே நமக்கு அப்படி இருக்கே, உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய அந்த குற்ற உணர்வுகளையும் அவர் சுமந்திருக்கிறார் சிலுவையில. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சாதாரணமானது கிடையாது. யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வியாதி நம்மளால தாங்க முடியுதா? என்ன பெணா எவ்ளோ கஷ்டப்படுத்துறோம், எவ்ளோ முடியல. அவர் அத்தன வியாதிகளையும் சிலுவையில சுமந்தேங்கிறார். அந்த தரித்திரங்கள சிலுவையில சுமந்திருக்கிறாரு. அந்த காரியங்கள், அந்த சாபங்க பாருங்க மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானாராம். அவர் யாரு? எப்பேர்ப்பட்ட தேவாதி தேவன் அவர். அவர் 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 ராஜாதி ராஜா மேல ஒரே குமாரன். அ அவர் வந்து இத்தனையும் நம்ம மேல வச்ச அன்புனால அந்த பாவத்த, சாபத்த, தரித்திரத்த பாவமே செய்யாத பரிசுத்தர் அவர். பாவம்னா என்னன்னு தெரியாத அந்த பரிசுத்தமான தேவன் பாவங்களை சுமக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட காரியங்கள அவர் ஏன் பண்ணாருன்னு நெனைக்கிறீங்க? எதுக்காக அவர் செய்தாருன்னு நெனைக்கிறீங்க? அத எல்லாம் நான் செஞ்சுட்டேன். நீ வா நீ ஏத்துக்கிட்ட நீ, என்ன நம்புற நீ, இந்த இந்த நான் செய்து முடித்த நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஏதோ இந்த நற்கிரியைகள் நான் செஞ்சு அப்படி இப்படிலாம் பண்ணனால நான் ரட்சிக்கப்பட்டேனா? இல்ல, இல்ல நான் ரொம்ப பெரிய சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இல்ல. நம்ம யாரு? ஒரு பாவியான மனிதர்கள். ஆண்டவர விசுவாசிச்சோம். உள்ளத்துல விசுவாசிச்சு நம்ம வாயினால அறிக்கையிட்டோம். நமக்கு ஆண்டவர் ரட்சிப்ப குடுத்தார். ஒரு பெரிய பர்டன் நம்மள விட்டு நீங்கி போயிடுச்சு. நம்மள விட்டு என்ன ஆயிடுச்சு? அந்த பாவ பாரம், அந்த சுமை எல்லாம் நீங்கி போச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? எத்தனையோ Hallelujah. கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள்ல அப்படியே நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கல. அதத்தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ திகையாத, நீ கலங்காத, நீ இப்படி இருக்காத, அப்படி இருக்காத, புலம்பாத, அலப்பாத. உன் காரியங்கள், பிரச்சனைகள பார்த்து துவண்டு போயிடாத. நீ இளைப்பாறுதலோட இரு. ஏன்னா நான் செய்து முடிச்சுட்டேன். அத நீ நம்பி, 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 நம்பி நீ பிழைத்திருங்கிறாரு. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அதுதான் இளைப்பாறுதல். இளைப்பாறுதலோட வாழதான் நம்ம கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த இளைப்பாறுதல் இல்லாம அந்த ஆங்ஸைட்டியோட, அந்த டிப்ரஷன்ஸோட நம்ம இருக்க தேவை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். வி நம்ம அப்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நமக்கு டிப்ரஷன்ஸ் தேவையில்ல. ஆங்ஸைட்டி தேவையில்ல. அந்த எரிச்சல்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், பாவங்கள் நம்மை மேற்கொள்ள தேவையில்லை. அதுக்கு விரோதமா நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த இளைப்பாறுதலோட அமைதியாக நம்ம ஒரு சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுவே நெறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதுவே நம்ம நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் நமக்கு அது அறியாமை. அந்த அறியாமை இருள் இன்னைக்கு விலகட்டும். எல்லாரும் சேர்ந்து அந்த சிறகுகளின் நிழலிலே நான் நம்பி இளைப்பாறுவேன்னு சொல்லி எல்லாம் விசுவாசத்தோடு கூட பாடலாமா? சிறகுகளின்
நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. எல்லாரும் சேர்ந்து சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து மறைவிடமே இளைப்பாறுதலை அனுபவிக்கிறவர்களாக ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து மேல போ செல்வி. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான எந்தன் தாபரமே என்னை என்றும் காப்பவரே. அடைக்கலமான எந்தன் தாபரமே என்னை என்றும் காப்பவரே. எல்லாரும் சேர்ந்து மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. நல்லா துதிக்கலாமா? ஓர கலபதுன மர்பர சந்தர கரபதனனா. எல்லாம் மியூட் எடுத்துட்டு நல்லா துதிங்க பார்க்கலாம். துதிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு நல்ல ஆண்டவரை நல்லா புகழ்ந்து துதித்து நல்ல ஆண்டவரை விடுதலையோடு விட ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே,
ஒரு நாளும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எல்லாரும் நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு வாய்களை திறந்து இந்த நாமத்தை புகழ்ந்து, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்க்கை எந்தன் பயம் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. எல்லாரும் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. எடுத்துட்டு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எல்லாரும் நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆவே நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஓ நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. இந்த நாமத்தை உச்சரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது தெரியுதோ இல்லையோ, எது புரியுதோ புரியலையோ, நான் என்ன பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன எது புரியுதோ புரியலையோ, இந்த நாமத்தை உச்சரித்து பழகிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யேசுவா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. அவர் நாமம் அது உயர்ந்த நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அது பாருங்க, இந்த கடைசியா தாங்கறதுக்கு முன்னாடி அந்த மூச்சு வாங்குவது இருக்குல்ல, அப்படி வாங்குவது இருக்கீங்களா? அப்ப அவர் சொன்னாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள, யாவே அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இப்ப யாவே அது எப்படி ஆக்சுவலி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத அது பாருங்க உதடுகள் ஒட்டாது, நாக்குகள் ஒட்டாது. அது அப்படிதான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதுதான் அந்த வார்த்தை யாவே. அது பாருங்க அந்த கடைசி மூச்சு வாங்குற மாரியா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. அந்த காற்று, அந்த ஜீவ சுவாசம் யாவே தேவன். ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும் பொழுதே ஒரு பெரிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. அந்த யாவே தேவன், அந்த யெகோவா தேவன், அந்த ராஜாதி ராஜா, அந்த இயேசுவா, அந்த ஏலோகிம் தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவாதி தேவன், அவர் நம் கர்த்தர், அவர் நம் ஆண்டவர், அவர் நம்மளுடைய ராஜா. ஹல்லேலூயா. ஆமா, எது கூடயும் அவரை கம்பேர் பண்ண முடியாது. யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி பரிசுத்தரே. ஹல்லேலூயா. எல்லாம் மியூட் எடுத்துட்டு நல்லா துதிங்க பார்க்கலாம். ஓ தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவம் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமையும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது, கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும்
நான் நம்பும் கண்மலையுமானவர், கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு தேவ பிரசன்னம். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya, ஹalleluya. அவர் மெய்ப்பர் என்னை சரும் பரிசுத்த தாழ்ச்சியில் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து எல்லாரும் எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் கர்த்தருக்குள்ள நான் இருக்கணும், என் தேவாதி தேவனை நான் ஆராதித்து கொண்டே இருக்கணும், என் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ந்து இருக்கணும். என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், என் கர்த்தர் எனக்கு போதுமானவர். யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கு அவங்க எல்லாம் துதிங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ரிஹலபதுன மர்பர சந்தர கலபதனனா. ஓ தியந்தர ஹத்துன மர்பர சந்தர கலபதுன மர்பர சந்தர தனனா. ஓ தேங்க் யூ ஃபாதர். ஷாலினி மியூட் எடுத்துட்டு தள்ளி வச்சு துதி. செல்வி அப்படி மியூட் எடுத்துட்டு தள்ளி வச்சு துதி. ஓ ரகலபதுன மர்பர சந்தர கலபதனனா. தேங்க் யூ ஃபாதர். உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஓரி களபதுன மர்பர சந்தர கரபதன. யாரெல்லாம் ஆண்டவரே நல்ல நல்ல விடுதலையோடு கூட நல்ல துதிங்க பார்க்கலாம். மியூட் எடுத்துட்டு நல்ல 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 துதிக்கலாம். நல்ல துதியின் சத்தம், நம் ஜெய ஜெய தோனி, நல்ல ஆண்டவர் நல்ல விடுதலை சுகந்த வாசனை. ஹalleluya. ஓ ரகலபதுன மர்பர சந்தரதனா. ஓ கண்மலையே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, மகத்துவரே, ஓ தேவாதி தேவனே, நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஓ எங்க துதிகளுக்கு பாத்துறப்பா. நீங்க நல்ல துதிங்க, நீங்க பாட்டுக்கு துதிச்சுட்டே ஓ நீங்க தேவனோடு கூட நம்ம உறவாடுவதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹalleluya. ரிகலபதுன மர்பர சந்தி. It should not be one man. எல்லாம் துதிக்கணும். ஓ ரிகலபதுன மர்பர சந்தரதனா. ஓ பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஓ நன்மைகளின் நாயகனே உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. அப்பா கர்த்தவே, நாங்க நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறீங்கப்பா, எத்தனை நன்மைகளை எங்க வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. எத்தனையோ கழிவுகள், எத்தனையோ பொல்லாப்புகள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ வேதனையின் பாதைகள், எத்தனையோ சூழ்ச்சிகள் இருந்து அப்பா பொல்லாத சத்துருவின் கரங்கள்ல நீங்க விடுவித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 1000 நாவு இருந்தாலும் போதாதப்பா, 1000 நாவு இருந்தாலும் போதாதப்பா, உமக்கு நன்றி செலுத்த. ஓ நீர் நல்லவர், நீர் அத்தனை நல்ல தேவன். எங்க வாழ்க்கையில நீங்க பாராட்டின கிருபைகள் ஏராளம், எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் அது ஏராளம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இவ்வளவு கிருபையா இருந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்க ஒன்றும் அப்பா எங்களுக்கு தகுதின்னு எல்லாம் சொல்லிங்க ஒண்ணும் இல்ல ஆண்டவரே.
அப்பா நாங்க நன்மை செய்தோம் அப்படின்லாம் சொல்லிக்க ஒண்ணுல ஆண்டவரே. உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபையினால பிழைத்திருக்கிறோம். உங்க கிருபையினால நிலைத்திருக்கிறோம். உங்க கிருபையினால இன்னைக்கு நாங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ கிருபையினால, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாரும் கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாம் மியூட் எடுத்துட்டு கிருபை 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 எல்லாரும் கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாரும் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைப்பது உங்க கிருபை, பெரியவனாக்கிற உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைப்பது உங்க கிருபை, பெரியவனாக்கிற உங்க கிருபை. கிருபை 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 எல்லாரும் கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபை உங்க கிருபை என்னை நித்திய சேர்ப்பதும் உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பாடும்பொழுதே ஒரு விடுதலை. கட்டுகளில் நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. நம்பிக்கையோடு நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 எதிர்பார்த்திருக்கிறீங்க. வல்லமையை அளித்தது அந்த தேவ கிருபை, வரங்களை கொடுத்தது அந்த தேவ கிருபை. நம்ம பாருங்க, யாரெல்லாம் நம்புறீங்களோ அவர்கள் மத்தியில பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பெரும்பாலான ஸ்திரீ, அவளுக்குள்ள இருந்தது ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட அவ வந்து தொட்டப்ப அவளுக்குள்ள ஒரு சுகம் உண்டானது. அல்லேலூயா. இப்படி இன்னைக்கு அநேகர் நமக்குள்ள வாஞ்சு இருக்கணும், விருப்பம் இருக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ பேரு ஆண்டவரே, நாங்க இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு பர்சனலா தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க குடும்பத்துல பிரச்சனையோடு கூட, வேதனையோடு கூட, வியாதியோடு கூட, பலவிதமான நெருக்கத்தோடு கூட, இதெல்லாம் ஒரு விஷயமா இப்ப இதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜனங்கள் விடுதலை அடையணும் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அந்த அந்த இப்படிப்பட்ட அழிவுகள்ல மக்கள் அந்த நம்ம பார்க்கிறோம் இல்ல, எத்தனையோ 200 கணக்கான பேரு அழிஞ்சு போறாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லையா? அதை பத்தி நம்ம அப்படியே இருக்கலாமா? எத்தனையோ பேர் குழந்தைகளை இழந்து இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் குடும்பமே இல்லாம போயிருக்கு, வீடு வாசல் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? அவர்கள் எல்லாம் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? எத்தனை மனம் பாதிப்படைந்து இருப்பாங்க. அப்ப அதை பத்தி எல்லாம் கன்சர்ன் இல்லாம நம்ம வேற என்ன செஞ்சிட போறோம்? இப்படிப்பட்ட ஆண்டவரே, இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் எங்க தேசத்துல நடக்க கூடாதப்பா. நீங்க கிருபையா இருக்கணும்ப்பா, நீங்க மனம் இருங்கணும்ப்பா, எங்க ஜனங்களும் அறிந்து கொள்ளணும்ப்பா. இப்படிப்பட்ட அழிவுகள் வரக்கூடாதுப்பா. எத்தனை சிறு பிள்ளைகள் இன்னும் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்கன்னு கூட தெரியல, உயிர் இருக்குங்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கலாம்?
அப்ப நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டாமா? அதற்காக துதிக்க வேண்டாமா? நம்ம போல கஷ்டப்படுகிற மக்கள் வியாதியில, போராட்டத்துல, அவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை? நீ உன்னை ஆண்டவர் சுகப்படுத்துவாரு. ஆண்டவர் உன்னை உன்னை விடுவிப்பாரு. நீ ஆண்டவரை நம்பு. அதுதான் சுவிசேஷம். அதுதான் காஸ்பிள். ஆண்டவர் உன்னை பாரு, இங்க மட்டும் இல்ல, உனக்குன்னு ஒரு மேன்மையான வாழ்க்கையும் வைத்திருக்கிறாரு. நீ கவலைப்படாத. இங்கேயும் உனக்கு உனக்கு ஒரு பலத்தை கொடுப்பாரு. நீ எந்த பயமும் பட தேவையில்ல. நீ அதையும் இதையும் குறிச்சு பயப்படாத. கர்த்தர் உனக்கு போதுமானவரா இருப்பாரு. அவர் உன்னை பாத்துக்குவாரு. உன்னை நித்தியத்துல கொண்டு சேர்க்கும் வரைக்கும் அது அவரோட பொறுப்புன்னு சொல்றதுதாங்க சுவிசேஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் படுகிற பாடுகளையும் அவஸ்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. அந்த பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வல்லமைய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பிசாசுக்கு மேல அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. குடும்பங்கள் விடுவிக்கப்படணும். பிள்ளைகள் வாழ்வடையணும். எல்லாரும் சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்வடையணும். கர்த்தரை அறிந்து கொள்ளணும். நாம செபிக்கும் பொழுது காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை, 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 கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் மியூட் எடுத்துட்டு நல்லா துதிக்கணும். ஒரு 2-3 நிமிடங்கள், 2-3 நிமிடங்கள். ஒரு கலபதுனமர்பரஷம் தேசத்திற்காக அந்த பகுதிக்காக. ஹல்லேலூயா. ஒரு கலபதுல இருக்கிற சயின்ஸுக்காக, ஒரு கலபதுல இன்னும் யாரெல்லாம் அந்த மண்ணுக்கடியில போத உயிர் இருக்கோ தெரியாது நமக்கு. கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல கிருபையா செயல்படணும். ஆண்டவர் கிருபையை கொடுக்கணும். எத்தனை சின்ன குழந்தைங்க இருக்கும், எத்தனை பெரியவங்க இருக்காங்களோ, எத்தனை வாழ வேண்டியவர்கள் இருக்காங்களோ தெரியாது. ஆண்டவர் கிருபையா இறங்கணும். கிருபையா மனம் இறங்கணும். ஒரு களமதுன மர்மர சப்தரத்தனா. ஆண்டவரே, எங்க தேசத்தின் மீது கிருபையா இருங்க. எங்க தேசத்தின் மீது கிருபையா இருங்க. ஆண்டவரே, மனம் இறங்குங்க. மனம் இறங்குங்க. எங்க அக்கிரமங்கள் பாவங்கள் அப்பா, என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க. எங்க மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று நீங்க சொல்லியிருக்கீங்களே அப்பா. கர்த்தாவே, எங்க பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, உடைய சொந்த ஜனங்கள் தங்களுடைய தாப்பாடுறே அப்பா வழிகளை விட்டு அப்பா மனம் திரும்பும் பொழுது தேசத்திற்கு நன்மையும் சேமத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா. ஒன்று கூடி ஒரு மனதோடு கூட அப்பா நாங்க ஜெபிக்கிற தகப்பனே அப்பா. கர்த்தர் தேவன் அப்பா ஒரு பெரிய காரியத்தை, பெரிய மகத்துவமான காரியங்களை செய்யுங்க, விடுவீங்க. இப்படிப்பட்ட அழிவுகள்ல இருந்து எங்களை காப்பாற்றுங்க. அந்த பகுதியில கர்த்தர் தேவன் அப்பா ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுங்க அப்பா. அந்த மெஷின்ஸ் எல்லாம் கரெக்டா எடுக்க கர்த்தர் கிருபைகளை கொடுங்க அப்பா. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க. மன தைரியத்தை கொடுங்க. இடிப்பிக்கப்பட்டதை, இடிந்து போனதை திரும்ப எடுத்து கட்டுவிக்கிற தேவன் அல்லவோ. You are called as the God of அப்பா. நீங்க திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுல நீர் வல்லவர் அப்பா. உம்மால அப்பா முடியாண்டவரே. இடிந்து போன அலங்கங்களை எடுப்பித்து கட்டுகிற தேவன் நீர். இடிந்து போன வாழ்க்கைகளை எடுப்பித்து கட்டுகிற தேவன் நீர். இடிந்து போன குடும்பங்களை எடுப்பித்து கட்டுகிற தேவன் நீர். இங்க கூடி ஜெபிக்கிற அப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு களமதுன மர்பர சந்தரத்தன இடிக்கப்பட்டு இருக்கிற நிலைமைகள், இடிக்கப்பட்டு போயிருக்கிற அந்த சரீரத்துல இருக்கிறதான உறுப்புகள், பழுதடைந்து இருக்கிற நிலைமைகள் ஆண்டவரே அப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அப்பா அன்று இடிந்து போயிருக்கிற அப்பா உற்சாகமற்ற தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஒரு ஆண்டவரே, நம்பிக்கையை இழந்து பயத்தினாலேயோ ஆண்டவரே கர்த்தாவே திகிலினாலேயோ அப்பா சோர்வுனாலேயோ கொள்ளப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்க ஆண்டவரே ஒரு உற்சாகத்தை கர்த்தர் தேவனப்பா வைக்கிறதற்காக நன்றி. கர்த்தருடைய கரம் நேற்றுல இருந்து இந்த வார்த்தை தான் ஆண்டவர் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். God of restoration. Hallelujah. Hallelujah.
இடிக்கப்பட்டு துவண்டு போய் இருக்கிற, அது எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம், பிள்ளைகளோட வாழ்க்கையோ நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்ததான அந்த காரியங்களோ, நம்ம சரீரமோ அல்லது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஊழியமோ நமக்கு எல்லாம் அந்த இடிக்கப்பட்டு பழுதடைந்து பாழாய் போய் இந்த பல காலத்து பராமரிக்கப்படாத பில்டிங்ஸ் பார்த்திருக்கீங்களா? பராமரிக்கப்படாத காஞ்சூரி மூடி அப்படியே ரொம்ப திகிலா இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை கூட கர்த்தர் எடுப்பித்து கட்டி அந்த காரியத்தை அப்படிப்பட்ட அடையாளமே இல்லாமல் மாற்றுகிற தேவன் அவர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். என் தேவனால முடியும்னு சொல்லுங்க. எல்லாரும் என் தேவனால முடியும், என் தேவனால முடியும், என் கர்த்தரால முடியும், என்னுடைய கர்த்தரால முடியும், என் குடும்பத்தை கட்டி எழுப்ப என் கர்த்தரால முடியும், ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ளாக என் கர்த்தரை நடத்துவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவாரு, என் சரீரத்துல கர்த்தர் ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து. என் குடும்ப சூழ்நிலைகள்ல கர்த்தரே ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, எங்க பொருளாதாரத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, எங்க சூழ்நிலைகள் எங்க காரியங்கள்ல ஒரு கர்த்தர் எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஆண்டவரே, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு முன்னேறி போக முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க இன்னும் உண்மை தெரிந்து கொண்டு உண்மை அறிந்து கொண்டு உமக்காக வைராக்கியமாக வாழ எங்களுக்கு தெரியல, முடியல. கர்த்தர் அதை கட்டுவிக்கிற தேவன். அது இடிந்து போன நிலைமையில இருக்காண்டவரே, இல்லன்னா அது முன்னேற முடியாத ஸ்டாக்னண்டா இருக்காண்டவரே, அப்பா நீங்க கிருபை கொடுங்க. நான் இன்னும் உங்களை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், இன்னும் உங்களுக்குள்ள ஆழத்துல நினைக்கிறேன். கணுக்கால அளவு எனக்கு போதாது, முழங்கால அளவு எனக்கு போதாது, ஏன்னா நீச்சல் ஆழத்துக்கு நான் இழுத்து செல்லப்படணும். இந்த பொல்லாத சத்துருவின் பயங்களுக்கு நான் பயப்படக்கூடாது, சோர்வுகள்னால நான் சோர்ந்து போக கூடாது, அவன் எனக்கு விதைக்கிற அந்த காரியங்கள்னால நான் துவண்டு போக கூடாது. நான் பயப்படாம, நான் திகிலடையாம, நான் சோர்ந்து போகாம முன்னேறி போகணும். என்னை நீர் படைத்த நோக்கங்களை நான் நிறைவேற்றணும். என் தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும், எங்க இந்தியாவுல ஒரு எழுப்புதல் வரணும், எங்க சபைகள் எல்லாம் ஒரு எழுப்புதலை பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே, எங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரணும், எங்க குடும்பங்கள்ல ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். கிறிஸ்துவை அப்பா பின்பற்றி இருக்கிற அப்பா கர்த்தாவே சந்ததி எழுப்பணும். ஆண்டவரே கிருபை கொடுங்க. ஓ ரஹலா வாதுனா மர்பரா ஷட்டரத்தனனா. ஓ thank you father, thank you jesus, hallelujah. உமக்கு நன்றி 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 பரிசுத்தரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே, உடைய கரத்துல கொடுக்குறப்பா மீதியான நேரத்தை கர்த்தர் எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நாங்க வந்த வண்ணமா திரும்பி போகவே கூடாதப்பா. எங்களுக்குள்ள ஒரு மாற்றம், எங்களுக்குள்ள அப்பா புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும் அப்பா. அடியனோடு எங்களோடு கூட நீங்க பேசுங்க, எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுங்க. கர்த்தர் காரியங்களை நடப்பித்து கொடுங்க, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya, Hallelujah. ஹalleluya, ஹalleluya. Hallelujah. காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எல்லாம் சொல்லலாமா? மியூட் எடுத்துறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வாய் நிறைய திறந்து என் கர்த்தர் நல்லவர், ஏசப்பா நல்லவர், என் தேவன் நல்லவர், விடுவிக்கிறவர், நல்ல தேவன். இப்படி நடக்குது, இந்த மாதிரி இருக்கே, அப்படி இருக்கே, பிரச்சனை இருக்கே, இருந்துட்டு போட்டும், ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. தெரியும், அவருக்கு தெரியும், அவர் விடுவிக்கிறவர், அவர் நல்ல தேவன். அதுல மட்டும் நமக்கு என்ன வந்துடக்கூடாது? சந்தேகமே வந்துடக்கூடாது. ஹalleluya, ஹalleluya. நல்ல தேவன், அவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், நமக்கு நம்ம கூப்பிட்டா அப்படியே சும்மா காணாதவர் போல போகிற தேவன், அதாவது காணாதவர் போல போவாரா, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாருன்னு இருக்கு. ஆனா அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, அந்த காரியங்களை படிச்சு பாருங்க, அவருக்கு எல்லாம் தெரியும். கன்சர்ன், அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள தேவன், அவர் நல்ல தேவன், அவர் தகப்பனை போல உள்ளம் படைத்த தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. புரிதல் இல்லைன்னா பாருங்க, ஒரு புரிதல் இல்லைன்னா நம்ம வேற, நமக்கு வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமா மாறிடும். போராட்டம்னா நம்ம போராடணும், அதை பத்தி பேசல. நான் சொல்றது ரொம்ப கஷ்டமா மாறிடும். நம்மளால ஜெபிக்கணும்னா நமக்கு கஷ்டம், சர்ச்சுக்கு போகணும்னாலும் கஷ்டம், எல்லாமே நமக்கு எப்படி ஆயிரும்?
ரொம்ப அது ஒரு மாதிரி கடமையா. அதனாலதான் நிறைய பேர் எனக்கு கிடைக்கிறதே ஒரு நாள் லீவு. அதுலயும் அப்படி நமக்கு கஷ்டமாயிருது. ஆனா நமக்கு புரிதல் வந்துருச்சுன்னா உண்மையிலே நமக்கு ஆசை வந்துரும். ஹalleluya. நமக்கு கண்டிப்பா நமக்கு உடல் களைப்புகள்லாம் இல்லாம இருக்காது. ஓவர் நமக்கு பிரஷர்ஸ் இருக்கக்குள்ள நான் அத பத்தி சொல்லல. நான் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்குள்ள வர்றது, ஆண்டவருக்குள்ள நெருக்கமா இருக்கிறது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? அது ஒரு இன்பமான ஒரு காரியம். ஹalleluya. ஆமா. அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு இளைப்பாறுதலான ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் அத நம்ம அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு முக்கியமா காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம நெறைய பேரு ஆண்டவர அறிந்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப அது இதுவும் தெரியும். கேட்டா பயங்கர டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அவ்வளோலாம் தெரியாம கூட இருக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் இப்படி, அப்படி, இப்படி. ஆனா வாழ்க்கைக்கும் நான் இத எப்பவுமே சொல்லுவேன். அவங்களோட வாழ்க்கைக்கும், அவங்க கற்றுக்கொண்ட இல்லன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்துக்கும் ரொம்ப ஒரு அது தனி பார்ட், இது தனி பார்ட்டா இருக்கும். வேத அறிவு இருக்கும். ஆனா வாழ்க்கையோடு கூட அது இணைந்து செயல்படக்கூடாதபடிக்கு அல்லன்னா, அந்த வேதம் இவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட குடுக்காம, அல்லது ஒரு பிரயோஜனத்த குடுக்காம, இது இவங்களுக்கு வாழ்வாதாரமா இல்லாம இருக்கிற மாரி இருக்கும். சொல்ல சொல்ல புரியும். அதனாலதான் வெறும் அறிவு மட்டும் நமக்கு என்ன பத்தாது. அது போதாது. அது ஒரு தனி பார்ட்டா நம்ம வைக்கக்கூடாது. இது எனக்கானது. ஆண்டவர் எனக்கு என்ன பண்றாரு? என்னோட கூட என்ன பேசுறாரு? நான் என்ன பண்ணணும் என் தேவனுக்காக? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? என் சூழ்நிலையில, என் காரியங்கள்ல, என்னோட லைஃப் டைம்ல நான் நான் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் என்னலாம் பண்ணணும்? நான் எப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? நான் என்ன நம்மளோட கூட கனெக்டடா பார்க்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. இருக்கீங்களா? அல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. இது நமக்கு காரியம். நம்ம நம்ம தேவன், ஏன் தேவன், ஏன் அப்பா, ஏன் தகப்பன். நான் அவரு புள்ள. நம்ம யாரு? நான் அவரு புள்ள. நான் எப்போதுமே எனக்கு தெரியல. அது என்ன புள்ள. நான் ஏசப்பா, அது என்னவா இருந்துட்டு போட்டும். நான் உங்க புள்ள இல்லையா? அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள அந்த ஒரு சத்தம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இருந்துட்டே இருக்கும். அது என்ன? அது நான் உங்க பிள்ளையாச்சே. அந்த எண்ணம் வந்து அது ரொம்ப பெரிய அது எனக்கு இருக்கு. அது எல்லாம் நெறைய பேருக்கு ஷாலினிலாம் சொல்லக்குள்ளயும் நானு நெறைய சொல்லக்குள்ளயும் நானு இது கவனிச்சிருக்கேன். பாருங்க அது ஒரு உறவ காண்பிக்குது இல்லையா? ஏன்னா என் அப்பா, என் உலக பிரகாரமான தகப்பன் எனக்கு ஒரு நல்ல தகப்பன். நல்ல ஒரு அப்பா. அதனால அ ஒரு நல்ல தகப்பன், நல்ல அப்பான்றனால அந்த அன்பு ஒரு தகப்பன்னா எப்படி இருப்பாரு? ஒரு இப்படி இருப்பாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிக்சர். அதனால எனக்கு நான் எப்படி தெரியுது? இதுல தகப்பன், பிதா, அப்பா அப்படின்னு படிக்கக்குள்ளலாம், ஓ! இத காட்டிலும் மேன்மையா இருப்பாரு. இத காட்டிலும் சூப்பர். அப்ப இந்த புரிதல் வந்தா தான் இந்த உறவுக்குள்ள நம்ம வருவோம். ஹalleluya. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. நான் சின்னதெல்லாம் கடவுள்னா ஒரு பயங்கரமான ஒருவர். எப்படா காத்துக்கிட்டு இருக்கிறவர். நான் அப்படிதான் நினைச்சுட்டு இருப்பேன். அதனால எனக்கு அவருக்குள்ள ஒரு நெருக்கமே எனக்கு இருந்தது கிடையாது. நான் ரொம்ப பயபக்தியா இருப்பேன். சர்ச்சுக்கு போணும், தண்டிச்சுருவார். அப்படி இப்படி அந்த ஒரு இது இருக்குமே தவிர, எ அந்த குளோஸான அந்த உறவு பத்தி எனக்கு தெரியாது. எங்க அப்பாவையும், அத்தையும் பார்ப்பேன். என்னடா இவங்க 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணா கண்ணுல இருந்து கண்ணீர் வேற வருது. ஆனந்த கண்ணீர். அப்படியே மகிழ்ந்து துதிப்பாங்க. எனக்கு இந்த ஜான் சாம் அவரோட ஆராதனை பார்க்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவரால நிக்க முடியாது. ஒரு ஒரு இடத்துல நிக்கவே முடியாது அவரால. அப்படி இப்படி 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 நடந்துட்டே இருப்பாரு. ஆ ஏன்னா அந்த அந்த அன்பு அவங்கள வந்து நெருக்கி ஏகுகிறத பார்க்க முடியும். ஆ பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்கும். பாரு என்ன ஒரு அன்பு இருந்தா, அவரு அப்படி அவரே சொல்லுவாரு. என்னோட கேமராமேன் தான் பாவம். என்னால ஒரு இடத்துல வேற நிக்க முடியறதில்ல அப்படின்னுவாரு. அவங்க அப்ப இதை புரிந்தவர்கள் நம்ம அதுக்காக உடனே மௌனமா ஆராதிக்க கூடாதா? இப்படி அத பத்தி பேசல. பாருங்க நெறைய விதம் எப்படினாலும் ஆராதிக்கலாம். அதனால இப்படி பண்ணாதான், அப்படி பண்ணாதான் அப்படிலாம் கிடையாது. சைலன்ட்டா உட்கார்ந்தாலும் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கு பாருங்க. அத பத்தி தான் நான் பேசுறேன். அந்த உள்ளத்துக்குள்ள, அந்த உள்ளுக்குள்ள உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு? எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? என்ன உறவு இருக்கு? அது ஒரு தகப்பனுக்கும், பிள்ளைக்கும் போல இருக்கிற ஒரு உறவு போல இருக்கா? அல்லது ஒரு மணவாட்டிக்கும், ஒரு மணவாளனுக்கும் இருக்கிற உறவு போல இருக்கா? ஆண்டவர் அப்படிதான் வர்ணிக்கிறார் இல்லையா? அந்த உறவு. அந்த உறவு தான் ஒரு ஆதாரமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya.
இருக்கீங்களா? அல்லேலூயா. இருக்கீங்களா? உறவை பலப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. அவர் நம்மளுடைய தேவாதி தேவனா இருக்கிறார். நம் கர்த்தர். அவர் அவர் எப்படி உரிமை பாராட்டுறாரு தெரியுமா? நம்ம வாசிச்சிருக்கோம்ல. நான் எனக்கென்று ஒரு ஜனங்களை ஏற்படுத்துவேன். நான் அவர்களுக்கு ஆண்டவராய் இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். நான் அவர்கள் மத்தியில இருப்பேன், உலாவுவேன். நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன். ஹalleluya. ஹalleluya. அல்லேலூயா. இருக்கீங்களா? முதல்ல எனக்கு ரொம்ப எனக்கு மதன் சிங் அங்கிள் வந்து சிலர் 2, 3 பேருக்கு தெரியும். எங்களுடைய டைரக்டர். பைபிள் காலேஜோட டைரக்டர். அவர் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் எடுத்தாரு. அப்ப எடுக்கக்குள்ள உடன்படிக்கை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்தார். ஃபர்ஸ்ட் அந்த அந்த கவனன்ட் இஸ் எ கவனன்ட் கீப்பிங் காட். இது 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 வந்து ஏற்பாடு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னா இட்ஸ் எ கவனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லிட்டு நான் சொன்ன இந்த வசனங்களை அவர் சொல்ல 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 ஆவியானவர் எனக்குள்ளாக பெரிய விடுதலையை கொடுத்தாரு. ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்தாரு. நான் ரொம்ப புரிந்து கொள்றதுக்கு எனக்கு அது பயங்கரமா உதவியா இருந்துச்சு. ரொம்ப எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அடிக்கடி எனக்கு நினைவுக்கு வரும். அழகா அவரு சொல்லிக் கொடுப்பாரு. இது ஒரு ஏற்பாடு, உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கையை மீறாத தேவன் அவர். அல்லேலூயா. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உடன்படிக்கையை மீறாத தேவன். அவர் நம்மளோட கூட உடன்படிக்கை போட்டிருக்கிறாரா? நான் உன் தேவனா இருப்பேன். நீ என் ஜனங்களா இருப்பீங்க. நான் உங்கள் நடுவுல இருப்பேன். உங்கள் மத்தியில இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோடு கூட என்ன பண்ணிருக்காரா? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு ஏற்பாடை பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. அப்ப இத புரிஞ்சுட்டா நமக்கு என்ன தேவையில்ல? நமக்கு பயம் வரக்குள்ளலாம் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ச்சே, ஆண்டவர் நம்மளுடைய தேவன். அவர் நம்மளுடைய பிதா. அவர் நம்மள பார்த்துக்கொள்ள. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பாருங்க நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கும். பிசாசு பண்ற ஒரே ட்ரிக்ஸ் அவனுக்கு வந்து பாருங்க அவனுக்கு பெரிய பவர் வல்லமையெல்லாம் உரிந்து எடுத்துட்டாரு. அவர் சிலுவை மரணத்துல தலைய நசுக்கிட்டாரு. அவன் பயங்கரம் ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னமும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதும் ஒரு பிரச்சனைகளும் போராட்டம் அப்படி தியங்கி இருக்கிறதும் காரணம் என்ன அப்படின்னா இஸ் அ கன்னிங் ஃபெலோ. அண்ணன் அழகா சொல்லுவாரு ஜோசப் அண்ணன், இஸ் அ கிராஃப்டி ஃபெலோ. என்ன அப்படின்னா அவன் தெரிய விடாம பாத்துக்கிறான். நமக்கு நம்ம யாரு, நமக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியங்கள் என்ன, நம்ம தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு பெரிய தேவன், நம்ம நம்ம யாரு, நம்ம ஆக்சுவலி எதையுமே நமக்கு என்ன பண்ணுவான் தெரியவே விடாம பாத்துக்குவான். அதனாலதான் இன்னைக்கும் நாம் பயத்திலும் திகிலிலும் ஒரு ஒரு விதமான நமக்கு எதிர்கால பயங்கள், பிள்ளைகளை குறித்த சூழ்ச்சி, பயம் என்னென்னமோ அதெல்லாம் பண்ணிடுறான். அதெல்லாம் குறிச்சு நம்ம அப்படியே இருட்டடைஞ்சு அப்படியே உட்கார்ந்துடுறோம். முடக்கி போயிடுறோம். முடக்கப்பட்டு போயிடுறோம். கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அநேகர் நம்ம முடக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்? சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலை நமக்கு இல்ல. ஏன்னா அறியாமையின் இருள் நமக்குள்ள சூழ்ந்து இருக்கிறதுனாலதான் நம்மள அவன் ஜெயிச்சுட்டே இருக்கிறான். நம்மளும் என்ன பண்றோம்? பயந்துகிட்டு தோத்துக்கிட்டே இருக்கோம். இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. அல்லேலூயா. அதனாலதான் முக்கியம் இந்த சத்தியங்களை, இந்த காரியங்களை எடுத்து எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா எடுத்து வாசிங்க. ரட்சிப்புனா என்ன முழுக்க வாசிங்க. கிருபைனா என்ன முழுக்க அதை குறிச்சு தியானிங்க. விசுவாசம்னா என்ன முழுக்க தியானிங்க. இப்படி வியாதினா அது கஷ்டம். அந்த நேரத்துல நான் பயப்பட்டு நான் சோர்ந்து என்ன என்ன பண்ணணும், நான் எப்படி இருக்கலாம், நான் எப்படி தைரியமா இருக்கலாம், அதை குறிச்சு வாசிக்கணும். எதையுமே அப்படி நம்ம வாழ்க்கைக்கான ஒரு காரியமா எடுத்துக்கொள்ளாம நானும் படிக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன்னா யோசனமே படாது. நம்ம பிள்ளைகளை குறிச்சு காரியமா குழப்பமா நடத்த தெரியலையா? எனக்கெல்லாம் அடிக்கடி எனக்கு நேத்தெல்லாம் பயங்கர கோவம். லிடியா ஏதோ பண்றேன், என்னால எனக்கு அடிக்கணும் போல அவ்வளவு ஒரு இரிட்டேஷன், அவ்வளவு ஒரு கோபம். நான் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். திரும்பி அவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, நாங்க இங்க இதுல பெட்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அவ படிக்கல, இப்ப விளையாண்டே இருக்கிறா. எனக்குள்ள அவ்வளவு ஒரு இரிட்டேஷன், அவ்வளவு ஒரு கோபம். எனக்கு வந்து அடிக்கணும்னு தோணுது. ஆண்டவர் எனக்குள்ள பேசிட்டே இருக்கிறாரு. ஆண்டவரே எனக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு அடிக்கணும்னு இருக்கு ஆண்டவரே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஏன் இவ்வளவு இரிட்டேஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல ஆண்டவரே அப்படிங்கிறேன். அப்ப உடனே ஆண்டவர் என்ன ஞாபகப்படுத்துறாரு தெரியுமா? நான் போன வாரங்கள்ல கேட்ட ஒரு செய்தி. எப்படி நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியும்? இது ஒரு கோபம்ங்கிறது என்னது? கட்டுப்படுத்த முடியாத கோபம்ங்கிறது என்னது? ஒரு பாவம்.
அப்ப அது என்னன்னு நான் சொல்றேன். என்னால கட்டுப்படுத்த முடியல ஆண்டவரே. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் போய் எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு கட்டுப்படுத்த முடியல. எனக்கு இவ்வளவு வந்து கண்ணுக்கு தெரியாம அடிச்சிடக்கூடாது. நான் அடிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால என்ன பண்ண முடியல? கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு எனக்கு அந்த காரியங்கள ஞாபகப்படுத்துறார். பாவத்தின் மீது வருங்க கரெக்ட்டா வருது. எப்படி உன்னால வெற்றி கொள்ள முடியும்னு சொல்லி நீ ஒரு செய்திய கேட்டு வேற எழுதி வேற வச்சியே! அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு ஒண்ணா ஞாபகப்படுத்துறாரு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் நாலெட்ஜ். ஹalleluya! ஹalleluya இருக்கீங்களா? இட் ஸ்டார்ட்ஸ் வித் நாலெட்ஜ். ரோமர் 7வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. 12, 13. ஹalleluya ஷந்தர கலவரன. ரோமர் 7, 12, 13. ஆகையால் ம். நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையுமாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. சரி, ஓகே. நான் திரும்ப சொல்றேன். இப்ப இந்த அதிகாரம் முழுக்க இருக்கும். பாவம்னா என்ன? எப்படி பாவம் வந்தது? நாம எப்படியெல்லாம் அந்த கற்பனைகள நம்மளால கைக்கொள்ள முடியல. அப்ப அந்த கற்பனைங்கிறது ஆண்டவர் எதுக்காக தான் குடுத்தாரு? அது நியாயப்பிரமாணம் த்தினால ரட்சிப்பு உண்டாகல. கிருபையினா அவருடைய அவருடைய மரணம், உயிர்த்தல் இந்த காரியங்கள்லாம் நம்ம விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு அப்படின்னா, அப்ப அதெல்லாம் எதுக்கு குடுத்தாரு? அப்ப அது என்ன செஞ்சுச்சு? இப்ப நம்ம எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம்? சரி ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப இந்த கிருபையினால, இந்த விசுவாசத்தினால நம்மளால எப்படி இந்த இந்த புதிய பிரமாணத்தினால நம்மளால எப்படி பாவத்தை மேற்கொண்டு ஜெயமாக வாழ முடியும்? இது எல்லாத்த குறிச்சும் நீங்க வாசிச்சு பாருங்க. ரோமர். இது எல்லாத்த குறித்தும் உங்களுக்கு ஒரு பிக்சர குடுத்துரும். அ அப்ப எப்படி விசுவாசத்தினால பிழைக்க முடியும்? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப எப்படி நம்ம விசுவாசத்தினால பிழைக்க முடியும்? இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இத குறிச்சு நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. அப்ப உடனே இத குறிச்சு எனக்கு ஒரு ஞாபகம் உண்டாக்குறாரு. இட் ஸ்டார்ட்ஸ் வித் நாலெட்ஜ். நாம் பாவத்துக்கு மரித்து விட்டோம். ஏன் நம்மளால பாவம் செய்ய முடியல? முடியாது. ஏன்? ஏன்னா நம்ம பாவத்துக்கு தான் மரிச்சுட்டோமே. நீ தான் பாவத்துக்கு மரிச்சிட்டியே. நீ தான் அத கட்டுப்படுத்த முடியாத கோவம்ன்றியே. அது எப்படி உனக்கு வரும்? நீ தான் அதுக்கு மரிச்சிட்டியே. அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆவியானவர். அப்ப இது எப்படி உங்களுக்கு தெரியுது? இட் ஸ்டார்ட்ஸ் வித் எல்லாரும் சொல்லுங்களேன் மியூட் எடுத்து. இட் ஸ்டார்ட்ஸ் வித் நாலெட்ஜ். நாலெட்ஜ். சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அறிந்து கொள்வதனாலதான். அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தெரியணும் நமக்கு. இப்ப பிசாசு என்ன பண்றான் நமக்கு? தெரிய விடாம பாத்துக்கிறான். ஹalleluya இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. அடுத்தது உடனே திரும்பவும் சரி ஆண்டவரே சரி தெரிஞ்சிருச்சு. ஆனா முடியலையே. லிட்டரலா நான் அனுபவிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா என்னால முடியலையே ஆண்டவரே. எனக்கு தெரியுது நான் பாவத்துக்கு மரிச்சுட்டேன். நான் என் மாம்சத்தின்படி நான் நடக்கக்கூடாதுதான். எனக்கு ஆவியின்படி அதெல்லாம் தெரியுது. ஆனா கூட எனக்கு இவ ரொம்ப எனக்கு இரிட்டேட் பண்றா ஆண்டவரே. ஏதோ சொல்றா. 8:30 மணிக்கு 9 மணிக்கு வந்துட்டு இப்படி பண்றா ஆண்டவரே. அப்படின்னு நான் சொல்றேன். சாதாரண விஷயம் தான். நான் உங்களுக்கு சொல்றேன் நான். ஆனா நீங்க புரிந்து கொள்ளணும். இதுதான் எல்லாமே. நீங்க எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. அதுக்கு எல்லாமே இதுதான் அப்ளை ஆகும். அப்ப பாருங்க, உடனே அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, அது அது வந்து பாருங்க 19 முறை இந்த ரோமர் புஸ்தகத்துல வருதாம். நீங்கள் அதை எண்ணிக்கொண்டிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு. எண்ணிக்கொண்டிருங்கள். எல்லாரும் சொல்லுங்களேன். எண்ணிக்கொண்டிருங்கள். எண்ணிக்கொண்டிருங்கள். அப்படின்னா கன்சிடர் இட். கவுண்ட் இட். கன்சிடர். நீ நீ பாவத்துக்கு மரிச்சிட்ட. நீ இந்த மாதிரி நீ நீதிக்கு பிழைத்திருக்கிற. நீ மாம்ச இச்சைகளை நீ என்ன பண்ணிட்ட? மேற்கொண்டுட்ட. இதெல்லாம் காரியங்கள்லாம் உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி நீ என்ன பண்ணிட்டு எண்ணிக்கொண்டிருங்கள் அப்படின்னு இருக்கான். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya. ஆமா. அப்ப அடுத்த ஸ்டெப் தெரிஞ்சிருச்சு. அப்ப நீ அத நினைச்சு பாரு. நீ அதை எண்ணிக்கொண்டிரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அடுத்த உடனே கொஞ்சம் அப்படியே கம்மியாகுது எனக்கு தெரியுது. அப்ப உடனே சரி ஆண்டவரே என்ன இப்ப பண்ணணும்? என்ன ஆண்டவரே அப்படின்னா நீ ஒப்புக்கொடு. ஹalleluya. ஜீவ பலியாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒப்பு கொடுத்துட்டோம். சும்மா திரும்ப திரும்ப நம்ம கொடுக்கறதுல ஏற்கனவே ஒப்பு கொடுத்தாச்சு. ஏற்கனவே ஒண்ணு போய் அதாவது நீங்க மரிச்சிட்ட அப்படின்னா திரும்ப எந்திரிச்சு ஓடி வர முடியுமா? ஜீவ பலினா என்ன? ஒரு ஆல்டர்ல ஜீவ பலினா என்னது? அப்படியே வச்சு
அது வந்து ஒரு ஒரு என்ன பண்றோம், ஒரு ஒரு ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்ட வெட்டி போட்டுர்றோம். அப்ப அது என்ன, அது திரும்ப திரும்ப எந்திச்சு வர முடியுமா? இல்ல. ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாச்சு. அப்ப இட்ஸ் ஆல்ரெடி டன். நீ ஏற்கனவே செய்து முடிச்சுட்ட. நீ உன்னுடைய காரியங்களை நீ என்ன பண்ணிட்ட? நீ கொடுத்துட்ட. ஜீவ பலியா உன்னைய ஒப்பு கொடுத்துட்ட. அப்ப இந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால நம்ம தான் ஏற்கனவே செஞ்சுட்டோமே. அப்புறம் எப்படி இந்த பாவம் நம்மை மேற்கொள்ள முடியும்? இந்த காரியம் நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? இந்த இந்த பயம் நம்மள, இந்த பயம், இந்த கசப்பு, இந்த வைராக்கியம், இந்த வெறுப்பு, இந்த குரோதம், இந்த பகை, இந்த விதமான ஒரு ஒரு காரியங்கள், தேவனுக்கு விரோதமான பாவ எண்ணங்கள், அது எப்படி நம்மள மேற்கொள்ள முடியும்? நம்ம தான் ஜீவ பலியா நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒப்பு கொடுத்துட்டோம். அடுத்தது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வந்து விட்டோம். இதுதான் என்னது? நிஜம். நாம் ஒன்றாக்கப்பட்டு விட்டோம். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? பாருங்க. இது எல்லாம் நமக்கு இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அப்படியே ஒரு லைட் ஆயிடுச்சு. அப்புறம் அவ படிச்சு முடிச்சுட்டு அவ சொன்னா, நான் சூப்பரா நான் படிக்கிறது ரொம்ப கம்பல்லாம் பண்ண மாட்டேன். உடனே என்னை ரொம்ப பெரிய இதா நினைச்சிட வேண்டாம். நான் அந்த வேலைலாம் பண்ண மாட்டேன். பட் அன்னைக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷன். நான் இத வந்து வேற காரியத்துக்காக சொல்றேன். அதனால அத புரிந்து கொள்ளணும் நீங்க. இதெல்லாம் நான் அது ஒரு பெரிய உடனே இத நம்ம படிக்கணும் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. அது தப்பு. பட் நான் சொல்றேன், நம்ம கோபங்கள், நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய கசப்புகள், நம்மளுடைய வைராக்கியம் எதுவா இருந்தாலும் எப்படி நம்ம ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, நாம இந்த வசனங்களை நாம் புரிந்து கொண்டு அத அத காரியங்கள நாம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகுது? நமக்கு பிரயோஜனமாக நம்ம இதன்படி நடக்கிறதுக்கு நமக்கு கிருபையா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தெரிந்து கொள்வதனாலதான் வருது. ஹalleluya. கேட்கறதுனால, தெரிந்து கொள்வதனால விசுவாசம் என்ன ஆகுது? நமக்குள்ள விசுவாசிக்கிறதுனால காரியங்கள் மாறுகிறத பார்க்கிறோம். இப்படித்தான் எல்லா காரியங்களுமே நடக்குது. எல்லாம் புரிந்து கொள்ளணும். நிறைய பேரு நம்ம பயத்தோட, திகிலோட, நிறைய குழப்பத்தோடு கூட, தீராத பிரச்சனைகள், போராட்டங்கள், அதன் மத்தியில நம்ம வாழ்கிறவர்களா இருக்கிறோம். எத்தனையோ சூழ்ச்சிகள், எத்தனையோ காரியங்கள். பிசாசு என்ன பண்றான்? நம்மள அழிச்சிடணும், நம்மள முடக்கி போட்டுறணும், நம்மள ஒன்றுமில்லாமல் போயிடணும்னு அவன் ஒரு இப்படி பண்றான். அப்ப அவனுக்கு விரோதமாக நாம இதுல எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். ஹalleluya. நம்புறீங்களா? ஆண்டவர் நம்ம ஜெயிக்கணும், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி நம்ம தைரியமா நிற்கணும், நம்ம அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இங்க ஒரு நல்ல குடும்பத்தை நம்ம குடும்ப வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. நல்ல குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக என் குடும்பம் இருக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுவீங்க? அப்பானா இப்படிதான் இருக்கணும், அம்மானா இப்படிதான் இருக்கணும், பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும், மாமனார் மாமியார்னா இப்படித்தான் இருக்கணும், இப்படி ஒரு ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக என் குடும்பம் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசையே இல்லையா? ஆசை ஆமென். இருக்கா? ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எனக்கெல்லாம் ரொம்ப இருக்கு. ஆனா அந்த மாதிரி நடக்கிறது இல்ல. இல்லையா? நிறைய ப்ராப்ளம் தான். அப்படிதான் நான் அடிக்கடி ஆண்டவரே, என்ன பெரிய எதிர்பார்ப்பு, சாதாரணமான எதிர்பார்ப்பு. அதுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்கே. அப்படிதான் நம்ம அப்படிதான் வருது பிரச்சனைகள் இல்லையா? நமக்கு அப்படியே பயங்கர நெருக்கங்களும், இடுக்கண்களும், எதிர்பாராத திருப்பங்களும் அப்படி இப்படி எல்லாம் வருது. அப்ப இடிந்து போற மாதிரி இருக்குது. அப்படியே ஒடிஞ்சு போற மாதிரி இருக்குது. திடீர்னு பிள்ளைகளோட வாழ்க்கையில இடி விழுகிற மாதிரி இருக்கு. நம்மளுடைய சுகத்துல இடி விழுகிற மாதிரி இருக்கு. நம்ம ஊழியங்கள், நம்ம நல்ல ஒரு ஆண்டவருக்காக இப்படி ஊழியம் செய்யணும், அப்படி ஊழியம் செய்யணும், இப்படி இது நல்லா அழகா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகணும் இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் நடக்காதபடிக்கு ஊழியத்துக்கு அத்தனை தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பல பேர் பலதும், எத்தனையோ ஊழியக்காரர்களோட காரியங்களை கேளுங்க. பலதும் பலவிதமா போராட்டம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, எதிர்ப்புகள் வருது. அதையும் தாண்டி அவர்கள் நிக்கணும். அப்படி நிக்கணும்னா என்ன தேவைப்படுது? அதற்கு சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும், சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும். ஹalleluya. ஹalleluya. அப்ப இந்த காரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அந்த அந்த விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல செயல்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியம். பாருங்க, ரொம்ப ஸ்லோவா ரொம்ப காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றங்களே இருக்கிறது இல்ல. நிறைய பேரோட கடைசி முடிவு வரைக்கும் புலம்பலோடயே போயிருவாங்க. புலம்பி 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 திகைச்சு போய், கலங்கி போய், ஒண்ணுமே அப்படியே பயந்து நடுங்கி, அவங்க பார்த்தா நமக்கு பயமாயிடும்டா கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்படி எப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிருது. புலம்பி தள்ளி
அப்படியே ஒரு வெறுப்பா அப்படி அப்படி இல்ல. என்ன வந்தாலும், புயல் அடித்தாலும், அலை மோதினாலும் நமக்கு நம்மளுடைய தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லி அப்படி முடிக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆமென். ஹalleluya. அவரை பார்த்தா ஹalleluya. ஆசை வரணுமா? 4 பேருக்கு ஆசை வரணும். எப்பா ஆண்டவரை பற்றி பிடிச்சுக்கிட்டு இப்படி வாழ்ந்து முடிக்கணும்னு ஆசை வரும். அப்படி வாழணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கு? ஏன்னா லைஃபோட லட்சியமே அது மட்டும்தான். எனக்கு ஆசை அதுதான் ஆண்டவரே. எனக்கு தெரியல ஆண்டவரே. இந்த புலம்பி, தள்ளி, திகச்சு, பயந்து, நடுங்கி இப்படி மட்டும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நம்பிக்கையா நல்லபடியா வாழ்ந்து உமக்காக காரியங்களை செஞ்சு வாழ்வு இழந்து தவித்து இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து என்னன்னாலும் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் காரியங்களை பிரச்சனையே இருக்காது, போராட்டமே இருக்காதுன்னு நான் சொல்லல. ஆனா அது நடுவுல கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? ஹalleluya. ஹalleluya. ஆமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாழணும்னு ஒரு ஆசை இஷ்டப்படுது. கலவர சந்தரத்தனா பாருங்க. அப்ப என்ன அப்படின்னா நம்ம இத காரியத்தை நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். வாசிங்க ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். வேகமா எடுத்து வாசிங்க. ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். ரெண்டு நாளா 2:4 வாசி செல்வி. அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசத்தினாலே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. தன் விசுவாசத்தினாலே திரும்பவுமாக சொல்லுங்க. 3 முறை சொல்லுங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, இந்த ஆபகுக் நிருபம், இந்த ஆபகுக் சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகம், இது எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொல்லாத ராஜா ஒருத்தர் ஆண்டுட்டு இருக்கிறாரு. யூதாவை ஆண்டுட்டு இருக்கிறாரு. கரப்ஷன், அட்டூழியம், அக்கிரமம், அநியாயம் எல்லாம் பண்றாங்க. இப்போ அந்த காலத்துல ராஜா என்ன பண்றாங்களோ அப்படித்தான் அந்த பொறுத்துதான் மக்கள் அந்த மாதிரி அவங்கள பொறுத்துதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு காரியங்கள் எல்லாமே. அப்ப பாருங்க, இங்க என்ன கரப்ஷன், அநியாயம், அக்கிரமங்கள், அட்டூழியங்கள் எல்லாம் நடக்குது. அப்ப ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. யுத்தங்கள் வருது, பஞ்சம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இல்ல, கர்த்தருடைய நடத்துதல் இல்ல. அப்ப மோசமான சூழ்நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில தான் இந்த ஆபகுக் இந்த காரியங்களை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுல 3வது அதிகாரத்துல நீங்க வாசிங்க 17வது வசனம். அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஹalleluya. என்னவா? எதுவுமே இல்லாமல் போனாலும், இப்படி போனாலும், அப்படி போனாலும், இந்த மாதிரி நடந்தாலும், அந்த மாதிரி நடந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் நான் அடுத்த வசனத்திலையும் சொல்றாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹalleluya. 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 ஆமா இப்படி எல்லாம் இருக்கலாம், பிடிக்கலாம். ஆனா இந்த அதிகாரத்துலதான் சொல்றாரு, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எல்லாரும் சொல்லுங்களேன், பிழைப்பான். பிழைப்பான். நம்மளும் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தான் இருக்கிறோம் இல்லையா? நம்பிக்கையே அற்ற உலகம். இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நொடி அப்படியே பயங்கரங்களும் ரொம்ப 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 கொடூரமான ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் அக்கிரமம், அட்டூழியம், சிலர்லாம் வெளியில அனுப்புறதுக்கு பயம், இப்படி அனுப்புறதுக்கு பயம், குழந்தைங்களை இப்படி பாத்துக்கிறதுக்கு பயம், ஸ்கூலுக்கு எல்லாமே பயம் நிறைந்த சூழ்நிலை. பஸ்ல போனா பஸ் ஆக்சிடென்ட் இருக்கிறோம், கார்ல போனா கார் ஆக்சிடென்ட், அப்படிதானே இருக்கு உலகம். அப்படி இப்படின்னு சில பேர்லாம் அதுலயே பயத்திலே என்ன பண்ணிடுறாங்க, ஐயோ இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்னு என்ன ஆயிருது, பயத்திலேயே வாழ்ந்துடுறாங்க. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல
விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைப்பான். நம்ம ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். நம்ம மன மகிழ்ச்சியா, நிம்மதியா, எவ்வளவு காரியங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? நமக்கு அப்ப என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? விசுவாசம். நம்ம நம்பிக்கையா கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் நம்ம படைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மளுடைய நாளைக்கும் ஆண்டவரா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலைகள், இந்த காரியங்கள் எல்லாத்திலயும் ஆண்டவர் நமக்கு தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம பயப்பட தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்ல, கலங்க தேவையில்ல, நம்ம எதை குறித்தும் நம்ம திகைக்க தேவையில்ல. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்திலயும் நம்ம நம்ம எல்லாமே மாற்றுறதுக்கு கர்த்தரால் முடியும். எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இளைப்பாறுதலோட இருக்கணும்னா அதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அதனாலதான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எபிரேயர் 10வது அதிகாரத்துல 38வது வசனத்தை வாசிங்க. வேகமா எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? எனக்கு என்ன நடந்துற போகுது? இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்களாம்? முணுமுணுத்தாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. வாக்கு தத்தங்களை கொடுத்து இந்த காரியம் உனக்கு பாரு, கானான் உனக்கு தான், இப்படி இதெல்லாம் உனக்கு நான் சுதந்திரமா வச்சிருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க? தண்ணி இல்ல, முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தண்ணி இல்லதான் உண்மையிலே. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அந்த இடத்துல? விசுவாசத்தை. ஆண்டவர் தண்ணியை சாகடிக்கவா கூட்டிட்டு வந்தாரு? அங்க பார்வோன் கையில இருந்து விடுவிச்சு எதுக்காக கூட்டிட்டு வந்தாரு? தண்ணி இல்லாம துவண்டு போய் சாகணும்னா கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்லி இவங்க நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நினைச்சு பார்த்து விசுவாசிக்கணும். என் கர்த்தர் அவாந்திர வெளியில நீரூற்றை உண்டு பண்ண என் கர்த்தரால கூடும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இனி ஒரு இடத்துல திரும்ப வராங்க. அங்கே என்ன இல்ல, தண்ணி இல்ல, ஆகாரம் இல்ல. உடனே திரும்பவும் முறுமுறுக்கிறாங்க. கூட்டிட்டு வந்துட்டாரு, கொண்டு போய் சேர்த்துருவார். பாதி வழியில விட்டுற மாட்டாரு. ஆண்டவர் வேணும்னே தான் பண்றாரு. வேணும்னே தான் பண்றாரு. முன்னாடியே கொடுத்து வச்சிருந்தா அவங்களுக்கு அந்த இதே வந்திருக்காது. ஆனா வேணும்னே தான் என்ன பண்றாரு? அனுமதிக்கிறார். வேணும்னே வச்சிருக்கிறாரு. அப்படிதான் இருக்குது. இல்ல பார்த்தா தெரியல, பார்த்தா இல்ல. ஆனா ஆண்டவர்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? சாகடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். என்னைய விசுவாசிக்கணும். நான் தருவேன், நான் பாத்துக்குவேன், எனக்கு தெரியும், நான் எங்க இருந்து எப்படி வேணாலும் செய்வேன், நான் செய்வேன்னு சொல்லி விசுவாசிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில, நம்மளுடைய காரியங்கள்ல, நம்மளுடைய சூழ்நிலைகள்ல, ஊழியங்கள்ல சுற்றி நம்ம என்னவா இருக்கட்டும், நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் கர்த்தர் விசுவாசத்தை. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்யுதுங்கிறத குறித்து நம்ம நேற்று மீன்ஸ் போன வாரத்துல நம்ம பார்த்துட்டோம். பாருங்க, இத எபிரேயர் நிருபத்திலையும் ஆண்டவர் இந்த காரியத்தை தான் வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்காரு. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கேயும் பாருங்க, ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. இது எபிரேயர் நிருபத்தை எழுதின அந்த மனிதர் யாருக்கு இதை எழுதுறாரு? எபிரேயர் நிருபம் யாருக்காக எழுதப்பட்டது? எபிரேயர்களுக்காக இல்லையா? இவர்களுக்காக, யூத ஜனங்களுக்காக. அப்ப என்ன அந்த காலகட்டம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூதர்கள் அநேகர் என்ன பண்றாங்க? கிறிஸ்துவை பின்பற்றி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த யூத மார்க்கத்தை விட்டு அந்த கிறிஸ்துவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ரொம்ப பெரிய காரியங்கள்லாம் அங்க வருது. அப்ப ஏன் அப்படி பண்றாங்க? ஏன் யூதர்கள் அப்படி பண்றாங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே, மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்களே ஏன் பண்றாங்க அப்படின்னா, அவர்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த சிலுவை மரணத்தை குறித்ததான காரியங்கள் புரியல. ஏன்னா சிலுவையில ஒருத்தர் தொங்குறாரு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இட்ஸ் வர்ஸ்ட் பனிஷ்மெண்ட். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இலக்காரமான, ரொம்ப ஒரு அப்படியான ஒரு காரியம். அப்ப அதுல தொங்கி தன்னையவே காப்பாத்திக் கொள்ள முடியாதவரை நம்பி நீங்க போறீங்களா அப்படின்னு, இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க போறீங்களே அப்படிங்கிற அந்த காரியத்தினாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க?
அந்த மனிதர்களை, கிறிஸ்தவர்களை துன்புறுத்துறாங்க. ஏன்னா இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு மேன்மை பாராட்டுறாங்க. மோசே இருக்கிறாரு. மோசே எப்பேற்பட்டவர் மோசே, சிவந்த சமுத்திரத்தை பிளந்தவரு, அப்படிலாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடத்தினவரு மோசே இருக்கிறாங்க. யோசுவா இருந்தாரு. இவரெல்லாம் விட்டுட்டு சிவந்த சமுத்திரத்தை பிரிச்சு இப்படி எல்லாம் இந்த மாதிரியான அற்புதம் அதிசயங்கள்லாம் நடந்த மார்க்கம் இது. இதை விட்டுட்டு சிலுவையில தன்னை காப்பாத்தி கொள்ள முடியாத அவர்கிட்ட நீங்க போறீங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு புரிதல் இல்ல. கற்பல் எங்களுக்கு என்ன இருக்கு, ரத்த உடன்படிக்கை இருக்கு, 10 கற்பனைகள் இருக்கு, வாக்கு தத்தங்கள் இருக்கு, பழிகளை செலுத்துறோம், பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கிறாங்க, எங்களுக்காக எங்களுக்கு ஆலயம் இருக்குது, டெம்பிள் இருக்கு, எங்களுக்காக போய் என்ன பண்றாங்க, அந்த ரத்தம் தெளிக்கப்படுது, எங்களுக்காக போக்காடு இருக்கு. போக்காடுன்னா தெரியும்ல, ஒரு ஆடு, அது என்ன பண்ணிடுவாங்க, அந்த இவங்களுக்காக, இவங்களோட பாவங்களுக்காக அது போயிடும். அத வந்து அது பண்ணுவாங்க. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிற இந்த மேன்மையான மார்க்கத்தை விட்டுட்டு நீங்க போய் என்ன பண்றீங்க, ஒரு சிலுவையில தொங்குன ஒரு அரை நிர்வாணமா ஒற்றுமை இல்லாத ஒரு சிலுவையில தொங்குனவரை பின்பற்றுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த காரியங்கள்னாலதான் அந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறாங்க. இவர்களுக்குத்தான் இந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டது. எபிரேயரை படிச்சு பாருங்க, ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்க புரிஞ்சுக்குவீங்க உங்களை யாரு, நீங்க யாரு, கர்த்தர் யாரு, எவ்வளவு பெரியவர். அவர் எழுதுகிறாரு, அட கடவுளே, இந்த சிலுவை மரணத்தை குறித்து உங்களுக்கு நீங்க புரியல, உங்களுக்கு மோசே இருக்கலாம், யோசுவா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அந்த அந்த இயேசுவே தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களை எல்லாம் படைத்த இயேசு, அவர்களை எல்லாம் படைத்த அந்த ராஜா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். நீங்க இந்த திருத்துவத்தை இவங்க எல்லாம் அந்த காரியங்கள் இதெல்லாம் பாருங்க, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவன் பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்து அவர் எங்க இருக்கிறாரு தெரியுமா, பிதாவின் வலது பார்சத்துல வீற்று கொண்டிருக்கிறாரு. அந்த இயேசுவை நாங்க நம்புறோம், அவர் மூலியமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரட்சிப்புன்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனா சிலுவை மரணம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய சாபங்களை, நியாயப்பிரமாணத்தின் மீறுதல்களால உண்டான அந்த நியாயப்பிரமாணத்தை எங்களால் கடைபிடிக்க முடிச்சா புரியல. எல்லாம் என்னமோ அப்படியே சொல்றாங்க, ஆண்டவர் வந்து எல்லாம் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவே உங்களால முடியல. இச்சியாதிருப்பாயாக, அந்த கடைசி கற்பனை என்ன, இச்சியாதிருப்பாயாக அப்படின்னா மனசுக்குள்ள நீ நினைக்காம இருன்ற, மனசுக்குள்ள நினைக்காம இருக்க முடிஞ்சா, நியாயப்பிரமாணத்தினால ரட்சிப்பு உண்டாக்க முடியல. இவர் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டெடுக்கிறார். அப்ப அது அவங்களுக்கு புரியல. அந்த விலைக்கிரயம் சிலுவையில கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நமக்காக அந்த நியாய பிரமாணத்தின் சாபங்கள், இந்த காரியங்கள்ல இருந்து, இந்த பாவங்கள், இதுல இருந்து விடுதலையை கொடுத்து மக்களை மீட்டெடுத்து இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் அந்த சிலுவையில தொங்கினாரு. ஒருவேளை ஆமா, மரம் என்பது அது ஒரு சாபத்தை குறிச்சிருக்கலாம், ஆனா அந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ளாக நாங்க என்ன பண்றோம், நுழைகிறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காண்பிக்கிறார். உங்களுடைய பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க, ஆனா எங்களுடைய பிரதான ஆசாரியர் இன்றும் வீற்றிருக்கிறவராக பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கும் நமக்காக உட்கார்ந்துகிட்டு சதா நமக்காக பரிந்து பேசிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயோ அப்பா, என் புள்ள அப்பா, நம்மளுடைய என்னுடைய அவர் வந்து மூத்த குமாரன். இயேசு கிறிஸ்து சொல்லணும்னா மூத்த குமாரன். அப்படின்னா யாரு, நமக்கு பெரிய அண்ணன். பிதா கிட்ட இன்னைக்கு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். டெம்பிள், உங்களுக்கு ஆலயம், ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன, நமக்குள்ள இருக்கிறாரு. நாம தான் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். அவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியங்கள், ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம இது எல்லாம் நமக்கு பாருங்க, நம்ம புரிந்தாதான் நம்மளால விசுவாசிக்கவே முடியும். அதனாலதான் அறிவு, நமக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ரொம்ப பெரிய பிரயோஜனத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரு 2-3 காரியம் தான், ஒரு 2-3 பாருங்க, ஒரு 5 நிமிடம் மட்டும் கவனிங்க. பாருங்க, நான் சொன்னேன், இந்த விசுவாசம்
ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்யுது. பிரமாணம்னா ஏற்கனவே நம்ம நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு லா, ஒரு எப்படி ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்ம இப்படி தூக்கி போட்டா அது நம்ம கிட்ட திரும்ப வந்துரும். இது இந்த உலகமே ஒரு பிரமாணத்தின் படி, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லலாம், ஒரு பிரமாணம், ஒரு விதிமுறைகள் படிதான் இயங்கிட்டு இருக்குது. இப்படிதான் எல்லாமே. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒழுங்குக்கிறோமா அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த விசுவாசம் ஒரு ஒரு பிரமாணத்தை போல ஒரு வேலை செய்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதை குறிச்சு பார்த்தோம்? அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறிச்சு பார்த்தோம். அதை திரும்ப எடுத்து வாசிங்க. லூக்கா 8வது அதிகாரத்துல 43வது வசனத்தை, 46 அந்த விசுவாசத்தினால், அதை மட்டும் வாசிங்க. 8வது அதிகாரம் 46 மட்டும் வாசிக்க. வாசி ஷாலினி. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, இவ வரா. 48 வாசி செல்வி. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமா, அப்ப பாருங்க என்னன்னா, இந்த விசுவாஸ் ஒரு நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள், சில காரியங்கள், சில சூழ்நிலைகள்லாம் மாறணும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசம். அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்ல வரேன். நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையா இருக்கலாம், நம்மளுடைய காரியமா இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கையா இருக்கலாம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையே இந்த ஓட்டத்திலேயே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் மையப்படுத்துறார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப இங்க மையப்படுத்துறது கர்த்தர் விசுவாசத்தை. இந்த 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 எடுத்துக்காட்டுல கர்த்தர் காண்பிக்கிறது விசுவாசத்தை. அவ என்ன பண்றா? எத்தனையோ பேர் அவரை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, அவரை தொடுறாங்க, அவரை இது பண்றாங்க. ஆனா இவளுடைய தொடுதல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? கேள்விப்படுறா இவரை குறிச்சு. இவர் யாரு, இவர் எப்படிப்பட்டவர், இவர் என்னெல்லாம் செய்யறாரு, இவர் கேள்விப்படுறா. கேள்விப்பட்டோடனே நீங்க அப்புறம் போய் வாசிச்சு பாருங்க. அவ வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா. என்ன பண்றா? நான் அவரை போவேன், நான் அவரை போய் தொடுவேன், எனக்கு சுகம் உண்டாகும் அவர் சொல்றா. அவர் சொல்லிட்டு அவர் போய் செயல்படுகிறார். செயல்பட்டு என்ன பண்றா? அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார். அப்ப இந்த தொடுதல் சாதாரண தொடுதல் அல்ல. இந்த தொடுதல் ஒரு விசுவாசத்தோடு கூட அவள் என்ன பண்றா? தேவனை தொடுகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ விசுவாசிச்சா. ஆண்டவர் என்ன சிம்பிளா முடிக்கிறார். நீ மகளே, நீ திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ இன்னைக்கு என்ன பண்ண? நீ விசுவாசத்தோட என்ன தொட்ட, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு, நீ சுகத்தை பெற்றுக்கொண்டங்கிறார். அப்ப கர்த்தர் நம்ம காரியங்கள்ல இன்னும் சில ஒருவேளை நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய காரியங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட ஒருவேளை நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காகவோது நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எந்த காரியத்தையோடு நீங்க மனதுல வைத்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஏதாவது உங்களை களங்கடித்து கொண்டு இருக்கிறதா? எதையாவது நினைச்சு நீங்க புலம்பி நீங்க காரியங்களை நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்க ஜஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும். ஏற்கனவே போன வாரம் சொன்னதுதான். உங்க கடினமான சூழ்நிலைகள்ல நீங்க எல்லாரும் சொல்லுங்க, ஜஸ்ட் பிலீவ். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் யூடியூப் சொல்லுங்க, ஜஸ்ட் பிலீவ். எல்லாரும் சொல்லுங்க, ஜஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா. உங்க பலவீன நேரங்கள்ல ஜஸ்ட் பிலீவ் சொல்லுங்க. திரும்ப உங்க போராட்டத்தின் மத்தியில ஜஸ்ட் பிலீவ் சொல்லுங்களா எல்லாரும். ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல எல்லாரும் சொல்லுங்க, ஜஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை விசுவாசிச்சா ஆண்டவர் ஹீஸ் ரெடி. அவருடைய சொந்த ஊர்லயே அவரால என்ன பண்ண முடியலையா? அவரால சொந்த ஊர்லயே அற்புதம் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அவரை அவிசுவாசம். அவங்க இடர்நடைந்தார்களா? இவரு நம்ம கூட இவராச்சே, தச்சனோட மகனாச்சே, இவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இங்கதானே இருக்கிறாங்க. இடரல். நம்மளும் இன்னைக்கு அப்படித்தான். நடந்திருக்கு. அதெல்லாம் வாசிக்கிறேன், மைத்தா வாசிக்கிறேன், இப்படிலாம் நடந்திருக்கு. இப்பெல்லாம் போய் அதெல்லாம் இதெல்லாம் சயின்டிபிக் உலகம், இப்பெல்லாம் இப்படி இருக்கு. இடரல், இடரல். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையை குறைத்து மட்டும் மதிப்பிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் அப்படின்னா இடரல்.
சயின்டிபிக் வேர்ல்டு இப்பெல்லாம் போய் இதெல்லாம் நடக்குமா? இப்பெல்லாம் இது சாத்தியமா? மெடிக்கல் சயின்ஸ் இப்படி இருக்கு, அப்ப அதுவே இப்படி சொல்லிச்சுட்டலாம். அதுக்கு மேல போய் வேற என்ன? போய் சுகம்லாம் அதெல்லாம் எப்படி? இடரல். எல்லாத்துக்கும் மேற்பட்ட தேவன் அவர். ஹalleluya. வாழ்க்கையில இதுதாங்க நடந்துருச்சு. என்ன பண்றது? அப்படி இடிச்சு போச்சு. இந்த மாதிரி முரட்டாட்டமான மனிதர்கள், அவங்களோட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட காரியம் இப்படித்தான் இருக்குது. கீழ்ப்படியாத பிள்ளைகள் இப்படிதான் இருக்குது. இதெல்லாம் போய் சரியாகுமா? சரிப்படுத்த முடியுமா? சரிப்படுத்தவே முடியாது. அது யாருங்க என்ன போய் சரிப்படுத்திட முடியும்? இதெல்லாம் போய் நடந்துருமா? இடரல். காரியத்தை கையில எடுங்க. அந்த காரியத்தை கையில எடுத்து ஒர்க் ஆன் இட். அதை குறித்து வாசிங்க, அதை குறித்து தியானிங்க, அதை குறித்த விசுவாச வார்த்தைகளை எடுத்து பேச ஆரம்பிங்க. என் பிள்ளைகள் மாறுவார்கள். என் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போலதான் இருப்பாங்க. எங்க பிள்ளைகளோட வாழ்வு செழித்திருக்கும். என் பிள்ளைகள் கர்த்தருக்கு வெளிச்சமா தான் இருப்பாங்க. என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போடுதான் இருக்கு. என் பிள்ளைங்களோட திசை மாறி போக முடியாது. ஹalleluya. என் குடும்பம் கர்த்தருக்கான குடும்பம். அந்த ஆத்துமாக்கள் என் தேவனுக்குரிய ஆத்துமாக்கள். அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் விசுவாசிச்சா மாறும். ஹalleluya. அந்த ஒரு மனிதனாதான் நம்மள வச்சிருக்கிறார். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, எங்க குடும்பத்துல பரம்பரையா 7 தலைமுறையா கிறிஸ்தவர்கள் தான். என் தாத்தா அப்பா எல்லாமே. ஆனா ஒருத்தர் விசுவாசிச்சாங்க. எங்க அத்தை. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 7 அக்கா தங்கச்சிங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு. ஒருத்தங்க விசுவாசிச்சாங்க. அந்த அடுத்தடுத்து எல்லா மகள்கள், எங்க அப்பா, எல்லா மருமகன்கள், எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இப்ப அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அத்தனையும் ரட்சிக்கப்பட்டோம். ஹalleluya. அத்தனை பேரும் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. அந்த ஒரு நபருடைய விசுவாசம், இட் வில் டு வண்டர்ஸ். ஹalleluya. இருக்கீங்களா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இன்னைக்கு அந்த விசுவாசத்தை. காரியங்கள் மாறணும்னா விசுவாசிங்க. சூழ்நிலைகள் மாறணுமா? விசுவாசிங்க. காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா நீங்க காரியங்களை மாற்றி கொடுக்க முடியும்னு விசுவாசிக்கிற, சிதைந்து போயிருக்கிற, உருக்குலைந்து போயிருக்கிற, துவண்டு போயிருக்கிற அப்பா, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நான் உண்மை நம்புறேன் ஆண்டவரே. என் காரியங்களை மாற்றுங்க, குடும்பத்தை மாற்றுங்க, என் சுற்றி இருக்கிற ஜனங்களை மாற்றுங்க. இடிந்து போயிருக்கிற அலங்கங்கள் கட்டப்படட்டும், எங்க குடும்ப வாழ்க்கைகள் மாறட்டும். ஆண்டவரே உம்மால செய்ய முடியும் என்று சொல்லி நான் நம்புறேன்னு சொல்லி நம்புங்க. விசுவாசிங்க. ஹalleluya. 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 காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல. பிரமாணம்னா என்ன? தூக்கி போட்டா திரும்ப நம்ம கைக்கு வர மாதிரி. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? நம்ம நம்பும் பொழுது அந்த காரியங்களை நமக்கு ஒருவேளை இது எப்படின்னா, விதைப்பும் மறுப்பும் ஒரு பிரமாணம்னு நான் சொன்னேன். அப்படின்னா இந்த மாங்காய் விதைய போட்டு மாம்பழத்துக்கான அந்த தண்ணி கிண்ணி எல்லாம் ஊத்தி எல்லாம் பண்ணோம்னா அது ஒரு பிரமாணம். ஆமா, விதை போட்டு எல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா அது வளரதான் செய்யும். ஹalleluya. இருக்கீங்களா? அது ஒரு பிரமாணம். ஏன்னா மண்ணுக்குள்ள போட்டு அதை புதைச்சு வச்சு இப்படி பண்ணா இட்ஸ் a law. அது வரும். அது மாம்பழம் போட்டா மாம்பழம் தான் வரும். நம்ம என்ன விதை போடுறோமோ அது முளைக்கும். இது ஒரு பிரமாணம். ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்காரு. அதே போலதான் இந்த விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். விதைப்பும் மறுப்பும் என்பது ஒரு பிரமாணம். உங்க வாழ்க்கையை பார்த்து விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. என்ன இன்னைக்கு இல்ல, எந்த காரியங்கள் இல்ல, ரட்சிப்பு இல்லையா? ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களை விதைத்து கொண்டே இருங்க. அவங்களுக்கு காது கேக்குதோ இல்லையோ, நீங்க இப்படி கைய வச்சு நீங்க பாட்டுக்கு அவங்க தூங்கக்குள்ள உங்க கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். நீங்க பாட்டுக்கு ஆண்டவரே, அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அப்பா என் கணவன் ரட்சிக்கப்படுவார் நான் விசுவாசிக்கிறேன். ரட்சிக்க கூடாத படிக்கூடிய குத்தி போகவில்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சுபாவங்கள் எல்லாம் நீங்க மாற்றி போடுவீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே நான் நம்புறேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு விதைக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. விசுவாசிச்சு நீங்க விதைச்சுக்கிட்டே இருங்க. மரம் எப்படி வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ அந்த மாதிரி டைம் எடுக்கும். அந்த வெயிட்டிங் பீரியட், அதை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ஆனா நிச்சயமா நடக்கும். ஹalleluya. எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க. நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். இடிந்து போயிருக்கா குடும்பம், சீர்குலைஞ்சு போயிருக்கா, இடிந்து போயிருக்கா, ஆண்டவரே அப்பா என் அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கும், என் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும்னு சொன்னீங்களே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். அப்பா ஆண்டவரே என் அரண்மனைக்குள்ள சமாதானம் வரட்டும், சுகம் வரட்டும், ஆண்டவரே ஒரு விடுதலை வரட்டும்னு சொல்லி விசுவாசிச்சு அது ஒரு பிரமாணம். அது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் செயல்படும்.
ஆண்டவரே, இடிந்து போன அலங்கங்களை கட்டுவேன்னு சொன்னீங்களே, என் குடும்பம் இடிந்து போயிருக்குப்பா, என் வாழ்க்கை இடிந்து போயிருக்குப்பா, நான் உங்களை நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அந்த விதைங்க நிச்சயம் நடக்கும். ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? எல்லாமே இப்படித்தான். ஊழியத்துல கனிய பார்க்க முடியலையா? இந்த மந்தைகள் இன்னும் இல்லையா? என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஆண்டவரே, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பரப்பீர்கள் என்று சொன்னீங்களே, அது சபைக்காக கொடுத்த கர்த்தர் வாக்குத்தத்தம், ஆத்துமாக்கள் அர்ப்பணிக்காக. அப்படி நான் பரப்புவேன் ஆண்டவரே, பரப்புவேன் ஆண்டவரே. நாங்க சொன்னது போல 500 ஆத்துமாக்களோடு கூட நாங்க எஸ்தர் எழுப்புதல் ஜெப குழுவுல சேர்ந்து நாங்க ஆராதிப்போம். அப்படிப்பட்ட பலவந்தனால கொள்ளையடிக்கப்பட்ட ஆத்துமாக்களை துரத்துறலா நீங்க எங்களுக்கு நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க நம்புறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். விசுவாசம் என்பது ஒரு பிரமாணத்தை போல, ஒரு பிரமாணம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? இதுக்கு அறிவு, காரியங்கள் தெரியணும். இந்த மார்க்கெட், இந்த யூதர்கள் எபிரேயர்ல வாசிக்க போறீங்க நீங்க வாசிங்க போய். காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்திருக்கார், இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அந்த ஒரு ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில தான் நம்ம பார்த்தோம். 2 காரியம் ஆபகுக்குலயும் பார்த்தோம், எபிரேயர்லயும் பார்த்தோம். சாதகமற்ற சூழ்நிலை, பாதகமான சூழ்நிலை, முற்றிலுமா வேறு விதமான சூழ்நிலை. அந்த இடத்துல போய் வாழ்வுக்கு என்ன இருக்கு? ஆபகுக்குல நீங்க வாசிச்சு பாருங்க. அடிமைத்தனமும் அப்படி இப்படியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் விசுவாசத்தினால பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் எபிரேயர் கிறிஸ்தவர்கள் அப்படி கொடூரமான ஒரு நிலைமை. கிறிஸ்தவர்களை முற்றிலுமா அழித்துறணும், ஒரு கிறிஸ்தவம் கூட இருக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட தான் செயல்படுறாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி வளர்ந்து 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 இருக்கிறோமா? அழிக்க முடிஞ்சதா? அழிக்க முடிந்ததா? நாமதான் இந்த உலகத்துல கடைசியாக ஆள போகிறவர்கள். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வார்த்தை வெளிப்படுது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சாதாரண வார்த்தை இல்ல. அதனால இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க, பாதகமான சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க. இந்த 2 இதுலயும் பார்த்தது போல இந்த பாதகமான சூழ்நிலையில நீங்க நம்புங்க. நாளைக்கே ஒருவேளை ரிசல்ட் தெரியலையேன்னு சோர்ந்து போகாதீங்க. விதைப்பும் அறுப்பும் ஒரு பிரமாணத்தை போல, விசுவாசம் என்பது ஒரு பிரமாணத்தை போல. அதை போட்டுட்டோம், நிச்சயம் அது திரும்ப வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், ஆனா அது நிச்சயம் நடக்கும். அது நிச்சயம் நடக்கும். ஹalleluya. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.